டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. 2 லட்சம் வரதட்சணை பணம் கொடுக்காததால் மனைவிக்கு தெரியாமலேயே அவருடைய கிட்னியை விற்ற கணவன் மற்றும் அவருடைய மைத்துனனை போலீசார் கைது செய்துள்ளனர். ரீதா சர்க்கார் என்ற பெண் கொல்கத்தா போலீஸ் நிலையத்தில் புகார் ஒன்றை கொடுத்துள்ளார். அதில் தான் திருமணம் ஆனதில் இருந்தே வரதட்சணை கொடுமையால் கணவன் பிஸ்வாஜித் மற்றும் அவரது குடும்பத்தாரால் கடுமையாக பாதிக்கப்பட்டேன். எங்களுக்கு 12 வயது மகன் உள்ளார். கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இருந்து எனக்கு வயிற்று வலி இருந்து வந்தது. இதற்காக மருத்துவமனை சென்று வந்தேன். மருத்துவமனைக்கு எனது கணவர் பிஸ்வாஜித் தான் கூட்டிச் சென்றார். அப்போது மருத்துவர் எனக்கு உடல் இருக்க பாதிப்பு இருப்பதால் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று கூறினார். டாக்டர் கூறியதை அடுத்து ஆபரேஷனும் செய்து கொண்டேன். ஆனால் எனக்கு வயிற்றில் தொடர்ந்து வலி இருந்து கொண்டே இருந்தது. வலி ஏற்பட்டதை தொடர்ந்து எனது கணவரிடம் மருத்துவரிடம் அழைத்து செல்லும்படி கூறினேன். ஆனால் அவர் அலட்சியமாக இருந்தார். இந்த நிலையில் வயிற்று வலி மேலும் அதிகரித்தது. இதனையடுத்து எனது பெற்றோர் என்னை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். என்னை பரிசோதித்த டாக்டர் ஒரு சிறுநீரகம் இல்லை என்பதை கூறினார். இதனை கேட்டு நாங்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம். வரதட்சணை அளிக்காததால் எனது கணவர் எனக்கு தெரியாமலேயே ஒரு சிறுநீரகத்தை விற்றது தெரிய வந்தது. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ரீதா சர்க்கார் தனது புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். ரீதா சர்க்கார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அவரது கணவர் மற்றும் அவருடைய பெற்றோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.